அமைச்சர் பெருமக்களே, மிகுந்த ஆர்வத்தோடும் எழுச்சியோடும் தமிழ்நாட்டில் ஒரு புதிய சாதனையை செய்ய போகிறோம் என்ற ஆர்வத்தோடு வெற்றி கழகத்தில் இணைவதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற எழுச்சி மிகுந்த பல்வேறு அரசியல் இயக்கங்களை சார்ந்த தொண்டர்களே, தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய தமிழகத்தை இந்தியாவே எட்டி பார்க்கிறது. ஏன் எட்டி பார்க்கிறது என்பதை ஒரு கணம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஊழலும் லஞ்சமும் அரசு பணத்தை வைத்துக் கொண்டு பல கோடிக்கணக்கான ரூபாய்களை எல்லாம் திரட்ட முடியும் என்ற அரசியலுக்கு தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையிலே தமிழக தேர்தல் முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறது. அதனுடைய எழுச்சியை தான் நாம் கொண்டாடுகிறோம். நான் இந்திய அளவிலே பல்வேறு அரசியல் இயக்கங்களோடு தொடர்புடையவன். இந்தியாவினுடைய பல மாநிலங்களை சார்ந்த அரசியல் அறிஞர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு கேட்கிறார்கள், எப்படி இது நடந்தது? இந்தியாவில் எங்குமே நடக்காத ஒன்று இங்கு எப்படி நடந்தது என்று கேட்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் பணம் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்ற காலம் போக எந்த பணமும் பெறாமல் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் வெற்றி பெற்ற கட்சி என்றால் அது நம்முடைய வெற்றி கழகமாகத்தான் இருக்க முடியும். அதைத்தான் இந்தியாவே பாராட்டுகிறது. அரசியலிலே 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள், அது காந்தி முதல் அம்பேத்கர் முதல் எல்லோரையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் நாட்டின் பயன் என்பது எளிய மக்களுக்கு போக வேண்டும் என்பதைத்தான் குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள். ஆனால் தேசத்தின் பணத்தை, மக்களுடைய வரி பணத்தை யாருக்கும் தெரியாமல் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் கொள்ளையடித்த ஒரு கொடுமைக்கு இந்த தேர்தல் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. நம்முடைய பெருமதிப்பிற்குரிய தளபதி விஜய் அவர்கள் வெற்றி அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்தியா மட்டுமல்ல, உலகமே திரும்பி பார்க்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கேட்கிறார்கள், எப்படி இந்த திஸ் இஸ் a மேஜிக், இந்த மாயம் எப்படி நிகழ்ந்தது? அலாவுதீன் அற்புத விளக்கை போல அலாவுதீனுடைய அற்புத விளக்கை தேய்த்த உடனேயே ஒரு பூதம் வந்து என்ன தேவையோ அதை செய்தது. ஆனால் நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் ஒரு அற்புத விளக்கை தேய்த்தார். என்ன விளக்கு அவர் வச்சிருக்காரு நமக்கு தெரியல, அதை தேய்த்தார். தமிழகமே இன்று மாறிவிட்டது. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சிக்கான ஒரு உத்தரவாதம். நான் கேட்கிறேன், இந்தியாவிலே எந்த அரசியல் தலைவருக்காவது நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், பிறரையும் லஞ்சம் வாங்குவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற தைரியம் இந்தியாவில் எந்த அரசியல் தலைவருக்காவது உண்டா? இல்லை. அப்படிப்பட்ட தைரியம் உள்ள ஒரே தலைவர் விஜய் அவர்கள்தான். எனவேதான் இந்த வெற்றி கழகத்தை சமுதாய மாற்றத்திற்கான கழகமாக மாற்ற வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு அரசாங்கத்தினுடைய பலன், அரசாங்கத்தினுடைய உழைப்பு அனைத்தும் சென்று சேரக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்ற வேண்டும். அரசு எப்படி முயற்சி எடுக்கிறதோ அதே போல மக்களும் முயற்சி எடுக்க வேண்டும். அரசு ஊழல் ஒழிப்பதற்காக எப்படி நடவடிக்கை எடுக்கிறதோ ஊழல் செய்கிறவர்களை கையும் களவுமாக பிடித்து தண்டிப்போம் என்ற தைரியத்தை மக்கள் பெற வேண்டும். மக்களும் அரசாங்கமும் சேர வேண்டும். கடந்த காலத்தில் மக்களுக்கு அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அரசாங்கம் ஒரு பக்கம் இருந்தது, மக்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க. அது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக அது வந்திருக்கிறது. 21வது நூற்றாண்டினுடைய எல்லாருமே பார்த்து மயக்கமுறக்கூடிய அளவிற்கு ஒரு மிகுந்த பரிசோதனை தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. இதை வெற்றி பெற செய்ய வேண்டும். இதற்கான ஒத்துழைப்பை நம்முடைய தலைவர் விஜய் அவர்களும் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் அரும்பாடுபட்டு நம்முடைய பொதுச் செயலாளர் போன்றவர்கள் எல்லாம் பாடுபட்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட அதைவிட மகத்தான கடமையும் பொறுப்பும் தமிழக மக்களுக்கு இருக்கிறது. தமிழக மக்கள் அதை செய்ய வேண்டும். எந்த ஆர்வத்தோடு நீங்க இங்க வந்திருக்கிறீங்களோ இதே ஆர்வத்தோடு ஊருக்கு சென்று ஒவ்வொரு ஊரிலும் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டு மையமாக மாற்ற வேண்டும். அவர்கள் போடக்கூடிய திட்டங்களை எல்லாம் நீங்க நிறைவேற்றணும். அவர்கள் போடக்கூடிய திட்டங்களை மக்களிடம் எடுத்து பிரச்சாரம் செய்யணும். அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் அப்படித்தான் அந்த இயக்கத்தை நடத்தினார். என்னை போன்றவர்கள் இன்னும் பல பேர் என்னோடு இருக்கக்கூடிய பல அறிவார்ந்த நண்பர்கள் எல்லாம் வெற்றி கழகம் தமிழகத்தின் வெற்றி கழகமாக மட்டுமல்ல இந்தியாவின் வெற்றி கழகமாக மாற வேண்டும் என்ற உணர்வில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல நண்பர்கள் கேட்கிறார்கள்,
அப்படிப்பட்ட ஒரு புதிய சகாப்தம் ஒன்றை தமிழகம் உருவாக்கப் போகிறது. அந்த சகாப்தத்தை உருவாக்கக்கூடிய நாயகனாக நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் கம்பீரமாக காட்சி செய்கிறார். அவருடைய பாதையிலே அவருடைய ஒழுக்கத்தை, அவருடைய நேர்மையை, அவருடைய நேர்மையினுடைய உச்சத்தை நம்முடைய தொண்டர்கள் ஒவ்வொருவரும் பின்பற்று தமிழ்நாட்டை 3000 ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட நம்முடைய தமிழ் நிலத்தை, உலகமே பார்த்து ஒரு காலத்தில் வியந்த இந்த தமிழ் நிலத்தை மீண்டும் உலகமே பார்த்து அதிர்ச்சி தரக்கூடிய அளவிற்கு ஒரு தமிழ் மண்ணை கடந்த காலத்தில் நடைபெற்றவை எல்லாவற்றையும் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு ரொம்ப மோசமான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய நோக்கம் உயர்வானது. நம்முடைய நோக்கம் வள்ளுவனின் நோக்கத்தை போல உயர்வானது. வள்ளுவனுக்கு என்ன நோக்கம் இருந்ததோ அப்படிப்பட்ட நோக்கம். அந்த நோக்கத்தை தமிழகத்தில் நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை தமிழக மக்கள் அளித்திருக்கிறார்கள். அந்த தலைமையை நம்முடைய தளபதி விஜய் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த விளக்கை கையில் எடுத்து தமிழ்நாட்டையே மாற்றி அமைப்போம், தமிழகம்தான் இந்தியாவிற்கு வழிகாட்டி என்கின்ற புதிய அரசியலை படைப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கண்ணன் அவர்களை சிறப்புரையாக தமிழக அரசியலில் எந்த ஒரு தலைவரும் செய்ய முடியாத சாதனையை, ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கி தமிழக மக்களின் நெஞ்சங்களில் குடிக்கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கும், அரசியல் பயணத்தில் நீண்ட நாட்களாக தளபதி அவர்கள் நிழலாக உற்ற தோழராக பயணித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அண்ணன் கழக பொதுச்செயலாளர் அவர்களுக்கும், மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், ஏனைய அமைச்சர் பெருமக்களுக்கும், தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அண்ணன் அவர்கள் பிசிறந்தேற்கு ஒரு கோப்பரிஜோடர் கிடைத்ததை போல, திப்பு சுல்தானுக்கு தீரன் சின்னமலை கிடைத்ததை போல, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு வெள்ளை தேவர் கிடைத்ததை போல, ராஜா தேசிகிற்கு ஒரு மகாத்மா கிடைத்ததை போல, மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு புதுவை மண் தந்த தளபதி கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் கிடைத்திருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்று முதல் நாங்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி அவர்களின் தலைமையில் கீழ் இணைந்து பணியாற்ற இருக்கிறோம். தளபதி அவர்களுக்கும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் என்றென்றும் விசுவாசமாக இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அயராத உழைப்போம் என்று உறுதி கூறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் கழக பணியாற்றிய வாய்ப்பினை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் என் கணபதி எக்ஸ் எம்எல்ஏ அவர்களை அன்புடன் சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கும், தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும், பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய அன்பு சகோதரர் அவர்களுக்கும், ஏனைய தமிழக அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக இருந்தவர்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக இருந்தவர்களும், இன்று முதல் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கு என்றென்றும் அவர்களுடைய செயல்களை பாராட்டுகின்ற விதயத்திலே இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னென்ன திட்டங்களை வகுத்துக் கொடுக்கிறீர்களோ அத்தனை திட்டங்களும் இங்கே வந்திருக்கின்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரும்
தமிழக வெற்றி கழகத்திற்கு என்றென்றும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, எங்களுடன் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில வருடங்களாகவே தமிழ்நாடுக்கு ஒரு நல்ல காலம் வருமா, நல்ல தலைமை வருமா, நல்ல ஆட்சி வருமானு எதிர்பார்த்தோம். 2 வருஷத்துக்கு முன்னால் அதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. மே மாதத்தில் அதுக்கு ஒரு முடிவே கிடைச்சிருச்சு. தமிழ்நாடுக்கு ஒரு நல்ல காலம் வந்துருச்சு, நல்ல தலைமை வந்துருச்சு, நல்ல தலைவர் வந்துட்டார், நல்ல முதல்வர் வந்துட்டார், நிலைமை வந்துருச்சு. தமிழ்நாடு நல்ல வழியில் போகிறப்ப அவர் கூட நம்மளும் நிற்கணும், நம்மளோட சர்வீஸை அவங்களுக்காக பயன்படுத்தணும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் பண்ணணும் அப்படின்னு எண்ணத்தோட தலைவர், தமிழ்நாடு முதல்வர் அவருடைய வழியில் நடக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கேன். அதை மிகச்சிறப்பாக பொதுச் செயலாளர் ரொம்ப நல்லா நடத்திட்டு இருக்காரு. அவர் கூட இணைந்து இந்த கட்சியில் பணியாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோட சேர்ந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியான நேரம். என்ன விஷயத்தை உங்களால் ஈர்க்கப்பட்டாங்க? பல விஷயங்கள் நிகழ்வு நடந்திருக்கு. எதனால ஈர்க்கப்பட்டு இது செஞ்சிருக்கீங்க? ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. அதாவது தமிழ்நாடுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லது மட்டுமே நடக்கணும். பெண்கள் கஷ்டப்படக்கூடாது, குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது, ஏழைகள் இருக்கக்கூடாது, எல்லாருமே சிறப்பாக இருக்கணும், கரப்ஷன் இருக்கக்கூடாது, சிறப்பான ஆட்சி இருக்கணும், எல்லா வசதிகளும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடிய, தமிழ்நாடே சிறப்பாக இருக்கணும்னு எண்ணக்கூடிய அந்த எண்ணம் அவரை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. அவருக்காக நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு எண்ணம் எங்களுக்கு இருக்கு. நான் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் எலெக்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க, ஏறத்தாழ கவர்மெண்ட் சர்வீஸில் உள்ளவங்களே நிறைய பேர் போஸ்டல் பேனரில் பார்த்ததில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே அந்த எண்ணத்தில் இருக்காங்கன்றது நல்லாவே தெரிஞ்சது. தமிழக முழுசு விரவி இவர் மட்டும் இவரோட கட்டுப்படுத்துறது கம்மியாக இருந்துச்சுன்னா, இவரோட டிராவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த 108 நின்றுருக்காது. எவ்வளவோ கஷ்டங்கள் கொடுத்தும் கூட, ஆனால் கடவுள் அவர் கூட இருந்தார். அதனால் ஒரு வெற்றி வேலை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். வெற்றிகரமாக அமைச்சிட்டாரு. அவர் சொன்ன வார்த்தை அதை விட பெருசாக காப்பாற்றினது, எல்லா கட்சிகளையும் அரவணைச்சு போறாரு. நல்லவங்க அவர் எல்லாருமே இவர் கூட இருக்குன்னு நினைக்கிறாரு. ஜாதி, மதம், இனம், மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு நல்ல ஆட்சியை கொடுங்கன்னு நினைக்கிறாரு. இவர் கூட இருக்கிறதுன்னா எனக்கு சந்தோஷம். எப்பவுமே சமுதாயத்துக்கு கூடவே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தமிழ்நாடு ஹேண்ட்பால் அசோசியேஷன் தலைவராக இருக்கேன். இந்திய லெவலில் ஹேண்ட்பால் ஃபெடரேஷனில் இருக்கேன். நிறைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் எனக்கு நிறையா இருந்துச்சு. இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக நிறைய செய்யணுன்ற எண்ணத்தோட எப்பவுமே இருப்பேன். அந்த எண்ணம் மிக அதிகமாக தமிழ்நாடு லெவலில், இந்திய லெவலில் எல்லாருக்கும் உதவி பண்ண நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்காருன்றப்ப அவர் கூட சேர்ந்தாலும் நம்மளும் நல்லா செய்ய முடியும். நம்மளோட சர்வீஸையும் அவரோட சேர்ந்து செய்ய வாய்ப்பு இருக்கும். ஒன்னே ஒன்று தான், நிச்சயமாக தமிழ்நாடுக்கு இனிமே பிரச்சனையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுன்றது ஒரு முக்கியமானது. எல்லா கட்சிகளையும் அரவணைச்சு அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து, அவங்க வேணான்னு சொன்னா கூட கூப்பிட்டு அவர்களெல்லாம் அமைச்சரவையில் சேர்த்தா இருப்பாருங்க. அந்த எண்ணம் வேற யாருக்கும் வந்திருக்காரு, நிச்சயமா வந்திருக்காரு. ராமசுப்ரமணி, ஃபார்மர் ஐஜி ராமசுப்ரமணி IPS. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். குட் லக். தேங்க்யூ.